தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினால் கொலை செய்தான். ஊழியங்கள் பயங்கரமாக நடக்கிறது. போற இடங்களெல்லாம் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அநேகர் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அநேக காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது. இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது. இப்ப எங்கேயாவது 1-2 நடக்கும். 1-2 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நடக்கிற அற்புதங்கள் அநேகம் கள்ள அற்புதங்கள், சொல்லப்படுகிற அநேக தீர்க்க தரிசனங்கள் அநேகம் கள்ள தீர்க்க தரிசனம், நடந்த காரியங்களை சொல்லுவாங்க, நடக்க போறத சொல்ல மாட்டாங்க. போதனைகள்ல அநேகம் கள்ள போதனை. இது போல அப்ப நடக்கல. உண்மையாகவே சத்தியத்தை சத்தியமா பேசினாங்க. உண்மையாகவே ஆண்டவர் அற்புதம் அதிசயம் செய்தார். உண்மையான தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாட்களில் அதுவும் தெய்வத்தோடு கூட இருந்த, இயேசுவோடு வாழ்ந்த, முகமுகமாய் கண்டவர்கள், சந்தித்தவர்கள், தொட்டவர்கள், அவரோடு பழகினவர்கள், உபதேசிக்கப்பட்டவர்கள் இல்ல. அங்கே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபும் ஒருவர். இவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் தெய்வத்துக்கென்று பயங்கரமாய் ஊழியங்கள் செய்து கொண்டிருந்த இவர்கள் ஒருவர் யாக்கோப்பு பட்டயத்தினால் கொலை செய்யப்படுகிறார். வாளால வெட்டப்பட்டு அங்கே மரிக்கிறார். ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்தது நிமித்தம். ஆனா இப்போ நாங்க அப்படி அந்த நாட்களில் அவர்கள் செய்தது போல ஊழியங்கள் உண்மையா செய்வது கிடையாது. சத்தியத்தை சத்தியமா சொல்றதும் கிடையாது. அப்படியான ரட்சிப்புகள் நடக்கிறதும் கிடையாது. ஆனா சொல்லுவோம், பிரசங்கிப்போம், எங்களுக்கு உபத்திரவம் இல்லை, எங்களுக்கு பாடுகள் இல்லை, ஒரே ஆசீர்வாதம், ஒரே சங்கீதம் தான் படிக்கிறது. விசுவாசம் அப்படி பழகி போச்சு. ஒரு நாளும் சங்கீதத்தை தான் படிக்கிறது, பிரசங்கமும் சங்கீதம் தான், அதையே கதைக்கிறது. இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அபிஷேகம், இதான் எங்களுடைய பிரசங்கங்கள், ஊழியங்கள். கடன் மாறுகிறது, அந்த சுகம் கிடைக்கிறது, இயேசு விட்டவா, உனக்கு வியாதிகள் வராது, துன்பங்கள் வராது, பிரச்சனைகள் வராது. இதான் எங்களுடைய பிரசங்கம், எங்களுடைய காரியங்கள். ஆனா அங்க உண்மையா உத்தமமா ஊழியம் செய்தவனுடைய கழுத்து போகிறது, ஜீவன் போகிறது. எங்களுடைய ஊழியங்கள் எங்க இருக்கு? எங்களுடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கு? வேதத்தின்படி பிரசங்கிக்கிறோமா? வாழுகிறோமா? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவருடைய இடுக்கமான வழி. இங்கே அவ்வளவு 24ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு காரியங்கள் நடக்கும். அது நடந்தாலும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர்கள் ஆண்டவரை பற்றி சொன்னவுடன் ஜெயில், அடி, உபத்திரவம், கொலை நடக்கிறது. ஆனா உண்மையா ஊழியம் செய்கிற, அந்த ஊழியம் செய்யாத நாங்க
ஆசீர்வாதத்தை பற்றியும் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரியங்களை, ஊழியங்களை ஜனங்களை பிரியப்படுத்த தக்க வைத்துக் கொள்ள செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கென்று வாழும்போது அங்கே உபத்திரவம் கண்டிப்பாக உண்டு. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வேதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, புறக்கணிப்பு உண்டு. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆண்டவருக்காக வார்த்தையின்படி உண்மையாக வாழ்ந்து ஆவியானவரால வழி நடத்தப்பட்டு சத்தியத்தை சத்தியமா சொல்லி அதன்படி நடந்து மற்றவர்கள் நடத்துகிற ஊழியக்காரனுக்கு எப்போதும் உபத்திரவம் உண்டு. இது சத்தியம். ஆகவே இதை அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு தேவனோடு நிலைத்திருந்து வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து நடத்துவாராக. ஆமென்.